அனைவருக்கும் வணக்கம். வெற்றியை தேடி பயிற்சி மையம் கடையநல்லூர். நம்ம அகாடமில ஃப்ரீ மெடிக்கல் கண்டக்ட் பண்ணதும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நிறைய ஃப்ரீ மெடிக்கல் கண்டக்ட் பண்ண சொல்லி தான் அடுத்தடுத்து நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றம் வந்துச்சு. என்னன்னா ரீ பிசிக்கல் கூப்பிட்டு இருந்தாங்க, பிசி எக்ஸாம் இருந்துச்சு. இதனால டேட் எல்லாம் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. நம்மளாலையும் பண்ண முடியல. நம்ம வந்து ஒரு பெரிய லெவல்ல மண்டபத்துல பெருசா பண்ணலாம், ஒரு 2-3 சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். அப்படி பண்ண முடியல. இந்த முறை நாளைக்கு நடக்கிற அகாடமி நம்ம அகாடமில வச்சுதான் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரா இது போக உங்களுக்கு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், பிளட் குரூப் என்னென்ன இருக்கு என்ன பார்த்து நாங்க சொல்லிடுவோம். ரிப்போர்ட் வர்றதுக்கு இப்ப நாளைக்கு நான் அகாடமிக்கு வரணும், உங்களோட ஃப்ரீ மெடிக்கல் அட்டன் பண்ண போறேன் சார், நான் என்ன பண்ணணும், என்ன கொண்டு வரணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. நம்ம கூட சொல்லியிருந்தோம், நம்ம நீங்க 100 பேருக்கு மேல நம்ம குரூப்ல 80 பேருக்கு மேல நம்ம குரூப்ல இருந்தாங்க. எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எப்ப சார் வைக்க போறீங்க அப்படின்னு. மெடிக்கல் 12ஆம் தேதிக்கு முன்னாடி நம்ம வைக்க நினைச்சோம், முடியல. நிறைய மாணவர்கள் மெடிக்கல் அட்டன் பண்ணிட்டாங்க. நம்ம கேட்கும் மாணவர்களுக்கு எல்லாம் நம்ம டவுட்டை நேரில் அவங்க போன்ல பேசும்போது எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி என்ன சந்தேகம் கேட்டாங்க, அது கூட நம்ம ஹெல்ப் பண்ணியிருந்தோம். நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் பசங்களுக்கு. இப்ப நம்ம பண்ண இந்த முழுக்க இந்த மெடிக்கல் ஃப்ரீ மெடிக்கலுக்கு உங்கள்கிட்ட நாங்க எந்தவித காசுமே வாங்க மாட்டோம். ஏட்ட கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, சார் நீங்க ஃப்ரீ மெடிக்கல் கூப்பிட்டு பிளட் செக் பண்ண, யூரின் செக் பண்ண, என்கிட்ட ஒரு 500 ரூபா 400 ரூபா கேட்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஒருத்தர் போன் அடிச்சு கேட்டிருந்தாரு, இதே மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நல்ல முறைக்கு செய்யணும்னு நினைச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வருது. ஏன் சார் இப்படி காசு எதுவும் கேட்பீங்களா நீங்க அப்படின்னு. அதனால அதுக்கான காசு கூட எதுவுமே வாங்க மாட்டோம். நீங்க ஆளா வந்தா போதும், வந்துட்டு நீங்க மெடிக்கல் அட்டன் பண்ணிட்டு போனா போதும். உங்களுக்கு நாங்க இதை முழுக்க இதே பண்ணி கொடுக்கோம். நம்ம பண்ணது மெடிக்கல்ல ஒரு சில நிறைகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். நம்ம இது வந்து ஒரு சரி மாணவர்களுக்கு சில தெரியாத மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் மொத்தமா வரட்டும், கலந்துக்கிடுவாங்க, அவங்களுக்குள்ள என்னென்ன இருக்கு புதுசா நமக்கே தெரியும். ஓ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் மெடிக்கல் கண்டக்ட் பண்றதை தவிர வேற எந்த ஒரு லாப நோக்கமும் நமக்கு கிடையாது. நீங்க வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம அகாடமிக்கு வரும்போது என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நீங்க மெடிக்கல் செல்வது போல வரணும். அப்படின்னா மெடிக்கல் செல்வது போல எப்படி அப்படின்னா, கிளீனா முடி வெட்டி நல்லா சேவ் பண்ணி, மூக்கெல்லாம் முடியெல்லாம் எடுத்துட்டு அண்டர் சேவ் எல்லாம் பண்ணி நீட்டா, அதாவது உங்களை செக் பண்ணும் போது ஆர்மியில எப்படி செக் பண்ணாங்களோ அந்த மாதிரிதான் எல்லா செக்கிங் நடக்கும். நீங்க வந்து நீட்டா வரணும். நல்லா குளிச்சு புறப்பட்டு நீட்டா கிளம்பி வாங்க. தாடி முடி இடியெல்லாம் வெட்டிட்டு தாடியெல்லாம் சேவ் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஆர்மி மெடிக்கல் அட்டன் பண்ண மாதிரி வரணும். கட்டாயம் நம்ம அகாடமிக்கு வரும்போது, நாளைக்கு நான் இந்த வீடியோ போடுற காரணமே, சார் நாளைக்கு நான் முடிய வச்சுட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு வரேன் அப்படின்னா நம்ம அகாடமில உங்களுக்கு மெடிக்கல் நடத்த மாட்டோம், மெடிக்கல் கண்டக்ட் பண்ண மாட்டோம், நீங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவோம். கட்டாயம் அனுப்பி விட்டுருவோம். அதுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க கட்டாயம் பார்க்கக்கூடிய வீடியோ இது. ரெண்டாவது, நம்ம அகாடமிக்கு வரும்போது நீங்க ஒரு போட்டோ, மெடிக்கல் அட்மிட் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு கொண்டு வாங்க. இப்போ நீங்க மெடிக்கல் வந்து அட்டன் பண்ணீங்க, நீங்க யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட வேண்டாமா? ஒரு போட்டோ ஒன்று கொண்டு வந்துருங்க. இது கட்டாயம் நம்ம அகாடமி சார்பாக கேட்கக்கூடியது. ஒரு போட்டோ, மெடிக்கல் அட்மிட் கார்டு, ஆதார் கார்டு. அது போக ஆர்மியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து டிசிப்ளின். கட்டாயம் டிசிப்ளின் முக்கியம். சொன்ன டயத்துக்கு கரெக்டா வரணும். இங்க நீங்க என்னத்தை கத்துக்கிட்டீங்களோ அதே தான் நாளைக்கு அங்க போய் பண்ணுவீங்க. அதனால நம்ம அகாடமிக்கு நீங்க நாளைக்கு வரவங்க காலையில 10 மணிக்குள்ள வந்துருங்க. 10 மணிக்கு மேல வரக்கூடிய நபர்களை நம்ம அகாடமில அனுமதிக்க மாட்டோம். கட்டாயம் அனுமதிக்க மாட்டோம். வேற ஏதாவது உங்களுக்கு இதுல வரும் மாறுபாடு இருந்துச்சு அப்படின்னா நீங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்க மெசேஜ்க்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். கட்டாயம் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ கட்டாயம் பார்த்துட்டு நம்ம அகாடமிக்கு வரும்போது நீங்க நடந்துக்கோங்க அந்த மாதிரி. அதுபோல நம்ம அகாடமிக்கு நீங்க வரும்போது ஒரு துணி எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் நம்ம கொடுப்போம். ரிப்போர்ட் வந்து கட்டாயம் நாளை கழிச்சு தான் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஈவினிங் ஒருவேளை கிடைச்ச அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் நாங்க சொல்லிடுவோம். நாளை கழிச்சு இருக்கு சார், நான் சரி சார் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், தங்கி நாளை கழிச்சு நான் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு போறேன் சார், வாங்கிட்டு போறேன் சார் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்குறதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம அகாடமில தங்கிக்கோங்க. அதுக்கெல்லாம் நம்ம எந்த காசுல அவ்வளவு வாங்க போறது இல்லை. நீங்க வாட்டு தங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அட்மிஷனே SIGDக்கு இந்த தடவை ஃப்ரீ அட்மிஷன் போட்டிருக்கோம். ஒரு 15 நபருக்கு ஃப்ரீ அட்மிஷன் போட்டிருக்கோம். நீங்க வாரீங்கன்னு தெரிஞ்சு நிறைய மாணவர்கள் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நிறைய மாணவர்கள் ஊருக்கு போய் சொல்லி அகாடமி படிச்சிருந்தாங்க, லீவு கொடுங்க சார் அப்படின்னாங்க. நாளைக்கு கிளாஸ்க்கு நம்ம லீவ் விட்டுருக்கோம். முழுக்க இந்த மெடிக்கல் வேலையை மட்டும்தான் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க வரும்போது ஒரு நாள் தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு துணி ஒன்று எடுத்துட்டு வந்துருங்க, ஒரு ட்ரெஸ் துணி எடுத்துட்டு வந்துருங்க. இங்கேயே குளிச்சு நீங்க தங்கிக்கலாம். மாணவர்கள் ஸ்ட்ரென்த் நமக்கு அதிகமா வந்துட்டாங்க ஒருவேளை அப்படின்னா இந்த மெடிக்கல் வந்து 2-3 நாள் இழுக்கப்படலாம். அதனால மெடிக்கல் யார் அட்டன் பண்ணுறதோ தூரத்துல இருந்து வருவாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் கொடுத்து அவங்களை அனுப்பிவிட்டுருவோம். நியர்பைல இருக்கிறவங்களுக்கு அடுத்த நாள் வச்சு கொடுக்கலாம். ஏன்னா எத்தனை பேர் வாரீங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு குரூப்ல மெசேஜ் போட்டு போட்டிருந்தோம் 80 பேர் கிட்ட. நிறைய மாணவர்கள் அட்டன் பண்ணிட்டாங்க. நிறைய மாணவர்கள் முடிஞ்சிருக்கும். நானே கொஞ்சம் வருத்தப்படுது. நம்ம முன்னாடி வைக்கணும். அடுத்த வருஷம் நம்ம இதை விட சிறப்பா பண்ணலாம். மெடிக்கல் அட்டன் பண்ணக்கூடிய கட்டாயம் இந்த வீடியோ பாருங்க. நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு
நான் உங்களுக்கு வீடியோ சொல்லியிருக்கேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வாங்க, நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.